கோவையில் 5 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை விசாரணை போதுமானதாக இல்லை என சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை துடியலூர் பகுதியைச் சேர்ந்த 5 வயது சிறுமி ஒருவர் கடந்த 25ஆம் தேதி தனது வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார். ஆனால் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி சிறிது நேரத்தில் காணாமல் போகவே பதற்றமடைந்த பெற்றோர் பல இடங்களில் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மறுநாள் காலை வீட்டின் அருகே சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். உடனடியாக சிறுமியின் சடலம் கோவை அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டது. பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விஜயகுமார் என்பவரை கைது செய்த போலீசார் 10 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தங்களது மகளை கொலை செய்த குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து பேட்டியளித்த சிறுமியின் தந்தை வழக்கில் காவல்துறையின் விசாரணை போதுமானதாக இல்லை என தெரிவித்தார். அங்கேதாங்க குழந்தைய கடந்திருக்குங்க, வீட்டுக்கு பின்னாடிங்க. நைட் போரெல்லாம் தேடணுங்க, போலீஸ்காரர் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. எல்லாம் சுற்றி அங்கேயே பார்த்தேங்க. ஆனால் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குங்க பாடி. காலையில் ஆனால் பேரெல்லாம் அவன் கேட்கல. யார் நீங்கள் யார் டவுட் பண்ணுறீங்க? ஆமாம் இல்லைங்க பண்ணுங்க. இப்படி கடுமையாக எந்த நடையாவே எடுக்க மாட்டேங்கிறாங்க, எந்த ரிப்போர்ட் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. இவங்க தான் குற்றவாளிகன்னு யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. விசாரிக்கவும் இல்லைங்களாட்டிருக்கு. ஆமாம். செய்தியாளர்களிடம் பேசிய சிறுமியின் தாய் இனி இதுபோன்ற சம்பவம் எங்கும் நடக்கக்கூடாது எனவும் தனது மகளின் இறப்புக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டேன் எனவும் தெரிவித்தார். இதுவரைக்கும் கொடுக்காத தண்டனை இருக்கணுங்க, கடுமையாக இருக்கணுங்க. அது கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. என்ற குழந்தையை தவிர வேறு எந்த குழந்தைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுங்க. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். என்னோட குழந்தைய இதோட சரி, இனிமேல் எந்த குழந்தையுமே இது தப்பு பண்ணலான்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்குமே இது ஒரு பாடமாக இருக்கணுங்க. வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டதாக கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார். 6 வயது சிறுமி மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் வழக்கில் போலீஸ் விசாரணை நல்ல முறையில் சென்று கொண்டிருப்பதாகவும் கூறினார். காவல்துறை மிக தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வராங்க. ஆரம்ப கட்டத்தில் இருக்கு. அதற்கு மேலே இப்போ எனக்கு தகவல் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. கண்டிப்பாக தவறு செய்தவர்கள் மீது எந்த தாட்சியனுமின்றி நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் போயிட்டு. போலீஸ் விசாரணை போதுமானதா இருக்கா சார், இல்ல சிபிசிஐடி இதுக்கா? இந்த குருடம்பாளையத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு போலீஸ் விசாரணை சரியான முறையில் தான் இருக்கு. மிக சீக்கிரமா உங்களுக்கு யார் தவறு பண்ணியிருக்காங்க அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்த சிறுமியின் உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் சந்தேகத்தின் பேரில் தாங்கள் விசாரணை நடத்தி வரும் நபர்களின் புகைப்படங்களை உறவினர்களிடம் காட்டினர். இதனை அடுத்து சமாதானம் அடைந்த உறவினர்கள் சிறுமியின் உடலை பெற்றுக் கொண்டனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.